கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் இந்த நாளிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுவதிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு பேசுவாராக. சங்கீதம் 126 4-5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆமேன். இந்த நாட்களில் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீரோடு விதைக்கிறார்களோ, யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, அவங்களுக்கு கம்பீரமான ஒரு அறுவடை என்ன செய்யுது இருக்குது. ஒரு தாயினுடைய ஜெபம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அது ஒரு உரத்தை போல. ஒரு விவசாயி தோட்டத்தில் போய் அவங்களுடைய செடிகளுக்கும் அவங்களுடைய மரங்களுக்கும் அந்த தூரில் போய் என்ன செய்வாங்க, கொஞ்சம் உரம் என்ன செய்வாங்க, வைப்பாங்க. அந்த உரமானது மண்ணுக்குள்ளே இறங்கி, அதனுடைய சாரங்கள் மண்ணுக்குள்ளே இறங்கி அந்த செடிக்கும் அந்த மரங்களுக்கும் அது என்ன செய்யும், உள்ள அப்படி பயனுள்ளதாக மாறும். அந்த உரத்தினுடைய அந்த சாரங்கள் அந்த செடிகளுக்குள்ளே இறங்கி அந்த செடிகளை வளரச் செய்வது போலவும், அந்த ஒரு மரத்தினுடைய தூரில் கொண்டு போய் உரத்தை வைக்கும்போது அந்த உரமானது அந்த மரத்தினுடைய தூரில் இறங்கி அந்த மண்ணுக்குள்ளே மறைந்திருந்து அந்த சாரங்கள் இறங்கி அந்த மரத்தை செழிப்பாக வளரச் செய்வது போலவும் தான் ஒரு தாயினுடைய கண்ணீர், அந்தரங்க கண்ணீர். இந்த நாட்கள் நம்ம பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு அது ஏதுவாக என்ன செய்யும், இருக்கும். எப்படி ஒரு மரத்துக்கும் ஒரு செடிக்கும் பயிர்களுக்கும் உரம் தேவையோ, அதனுடைய வளர்ச்சி சரியாக இருப்பதற்கு விவசாயிகள் அந்தந்த தாவரங்களுக்கு, அந்தந்த மரங்களுக்கு, செடிகளுக்கு ஏற்ற உரத்தை என்ன செய்வாங்க, போடுவாங்க. அப்போ அது நல்ல வளர்ச்சி அடைந்து அந்த விவசாயிக்கு நல்ல பலனை என்ன செய்யும், கொடுக்கும். அதுபோல தான் அன்பான சகோதரிமார்களே, நீங்கள் அந்தரங்கத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. அந்த கண்ணீரை ஆண்டு சொல்கிறாரு, அது உரங்கிறாரு. நீ உன் பிள்ளைகளுக்காக சிந்துகிற அந்த கண்ணீர் அது உன் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது, ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரப்போகுதுன்றார். அப்போ இன்றைக்கு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். தன் மகனுக்காக, மகளுக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, எதிர்காலத்திற்காக, நீங்கள் என்னென்ன காரியத்திற்காக உங்கள் கற்பத்தின் கனிகளுக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களோ அதனுடைய பிரதிபலனை அவங்க எதிர்காலத்தில் நிச்சயமாக நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க வளர்ந்துருக்கிறதையும் அவங்க உயர்வான ஸ்தானங்களில் இருந்து அவங்க தேவனுடைய நாமத்தை நிச்சயம் என்ன செய்வாங்க, மகிமைப்படுத்துவாங்க. உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. அது உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு அது உரத்தை போல அது என்ன செய்யும், பயனுள்ளதாக இருக்கும். அப்போ கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் ஒரு நாள் கம்பீரத்தோடு நம்ம என்ன செய்வோம், அறுவடை செய்வோம். நம்ம வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் அது தேவ சமூகத்தில் இருக்கணும். மற்ற மனுஷர்கள்ட்ட போய் நம்ம காரியங்களை சொல்லி அழவே கூடாது. அந்த கண்ணீரெல்லாம் வேஸ்ட்டாக என்ன செஞ்சிடும், போயிடும். நம்ம அழுகணும்னு தோணுதா, நல்ல வீட்டுக்குள்ளே போய் உங்கள் கதவை பூட்டி தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்கள் காரியத்தெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லி நீங்கள் அழுது ஜோம் பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க. உங்கள் முகம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்யும், இருக்கும். அப்படிங்க அந்த வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொரு துளிக்கும் தேவன் அடுத்து உங்களுக்கு ஒரு பிரதிபலனை கண்டிப்பாக என்ன செய்வார், கொடுப்பார். அது உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அப்போது அதுபோல் ஒரு சில கணவனுடைய ரட்சிப்புக்காக நீங்கள் கண்ணீரோடு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஒரு நாள் கம்பீரத்தோடு நீங்கள் அறுவடை செய்வீங்க. உங்கள் கண்ணீர் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. பிள்ளைகளுடைய ஒரு சில பிள்ளைகள்லாம் வீடுகளிலே கீழ்ப்படுகிறது இல்லை. அந்த கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்காகவும் தாய்மார்கள், தகப்பன்மார்கள் ஜோமணி கொண்டு இருப்பீங்க, கண்ணீரோடு ஜபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்கள் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் விதைச்ச விதை ஒரு நாள் வீணாக என்ன செய்யாது, போகாது. நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்த ஜபம் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. உங்கள் பிள்ளைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கண்டிப்பாக என்ன செய்வார், கொடுப்பார். நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அதுபோல் குடும்ப தலைவருக்காக ஜெபிக்கலாம். அருமையான சகோதரிமார்கள், உங்களுடைய ஜெபங்கள் ஒரு நாள் என்ன செய்யாது, வீண் போகாது. உங்கள் கணவர் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே கர்த்தரை ஆராதிப்பதை உங்கள் கண்கள் என்ன செய்யும், காணும்.
எத்தனையோ சகோதரிமார்கள் கண்ணீரோட ஜோமணி தன் பிள்ளைகளை கர்த்தருக்காக ஆதாயமாக்கியிருக்கிறாங்க. ஒரு கணவன்மாரை கர்த்தருக்காக ஆதாயமாக்கியிருக்காங்க. இன்னைக்கு குடும்பமாய் வந்து தேவனை ஆராதிக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கண்ணீரின் ஜெபத்தில் வல்லமை இருக்குது. உங்கள் கண்ணீரின் ஜெபத்துக்கு ஒரு பெரிய பிரதிபலன் இருக்குது. அப்போ கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 4வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல இங்கே சிறையிருப்பை திருப்போம். இந்த கண்ணீரின் ஜெபமானது சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளை அது விடுவிக்கிறதுக்கு வல்லமையுள்ளதாக இருக்குது. வல்லமையுள்ள ஆயுதம் அது. இன்றைக்கி ஒரு பிள்ளை அருமையான நம்ம பிள்ளைகள் ஒரு சிறையிருப்புக்குள்ளே இருக்கலாம், ஒரு பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கலாம், ஒரு பாவத்தில் சிக்குண்டு போய் கூட இருக்கலாம். மதுபானத்துக்கோ பீடி சிகரெட்டுக்கோ மற்ற எந்த பாவமான காரியத்துக்கு நம்ம பிள்ளைகள் எந்த காரியத்தில் சிறைப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களோ அவங்களோட போராட வேண்டாம், அவங்க மேலே நீங்கள் கோபிக்க வேண்டாம், அவங்ககிட்ட அன்பு காட்டுங்க. தேவ சமூகத்தில் போய் நீங்கள் கண்ணீரோடு அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்களுடைய சிறையிருப்பு கண்டிப்பாக என்ன செய்யும்? மாறும். நம்ம பிள்ளைங்க பாவத்தில் சிக்குண்டு கிடக்கும்போது, நம்ம கோபப்படும் போது, அந்த பிள்ளைகளை வெறுக்கும் போது அதனுடைய ஜீவன் நஷ்டப்பட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். அதனால இன்றைக்கு பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களா, ஒரு சில காரியத்தில் சிறைப்பட்டு கிடக்கிறாங்களா, அன்பான தாய்மார்களே உங்கள் பிள்ளைகள்கிட்ட அன்பாக பேசுங்க. அவங்க ஒரு பாவ நோய்க்கு என்ன செஞ்சுருக்காங்க? அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. எப்படி வியாதிப்பட்டு கிடக்கிற ஒரு பிள்ளைக்கு எப்படி நீங்கள் அன்பு காட்டி பொறுமையாக இந்த பிள்ளையை நீங்கள் கவனிப்பீங்களோ அதுபோல தான் இன்றைக்கு பாவத்தில் விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் மேலே அன்பு காட்டுங்க. அவங்ககிட்ட கோபப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. அதுபோல் அவங்களுக்காக நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக கர்த்தர் அவருடைய சிறையிருப்பெல்லாம் என்ன செய்வார்? மாற்றுவார். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுவடை செய்வார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகாருடைய அழுகுரலை கர்த்தர் கேட்டார்ல, அதுபோல் ஏசப்பா நம்ம எல்லாருடைய அழுகுரலையும் அவர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். நிச்சயமாகவே முடி உண்டு. நம்ம நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யாது? வீண் போகாது. இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் சிறைப்பட்டு கிடக்கும்போது இன்றைக்கி புறஜாதிகளுக்கு முன்பதாக நம்ம ஒரு சாபத்துக்குரியவர்களாக தெரியலாம். என்ன பாவம் செஞ்சாங்களோ என்னமோ ஏதோ அதை அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பலரும் பலவிதமாக உறவுகள் பேசலாம், புறஜாதிகள் பேசலாம், பேசுகிறவங்க பேசட்டும். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, உதட்ட பிதிக்கு தலையை துலுக்கி பேசுகிறவங்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம பிள்ளைகளுடைய சிறையிருப்பை மாற்றி நம்மளுடைய தலையை கண்டிப்பாக நிமிர பண்ணுவார். அப்போ இன்றைய கண்ணீரோடு தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களையும் மறு நாட்களில் பிரகாசிக்க பண்ணுவார். நம்ம துக்கமெல்லாம் சந்தோஷமாக என்ன செய்யும்? மாறும். அன்றைக்கி நம்ம அழுகிறோம், ஒரு நாள் நமக்கு சந்தோஷம் என்ன செய்யும்? உண்டாகும். பிரசங்கில சொல்லப்பட்டு பார்த்தீங்களா, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இன்றைக்கி நம்ம அழுதுகிட்டு இருக்கோம், ஒரு நாள் நமக்கு நகைக்கிறதுக்கு ஒரு காலத்தை ஏசப்பா என்ன செய்திருக்கிறாரு? வச்சிருக்கிறார். அன்பான சகோதரிமார்களே, கணவனை நினைத்தோ பிள்ளைகளை நினைத்தோ நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபமானது அது கணவனுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் அது உரோன்னு நினச்சிக்கங்க. அந்த அந்தரங்கத்தில் வடிக்கிற கண்ணீரானது அது பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி கிரிய செய்யும், கணவனுக்குள்ளே இறங்கி அது கிரிய செய்யும். கர்த்தர் கண்டிப்பாக அவங்கள தொடுவார், சந்திப்பார், ரட்சிப்பார். ஒரு நாள் சாட்சியாய் கொண்டு வந்து நம்ம சபையில் நம்ம பிள்ளைகளையும் குடும்ப தலைவரை என்ன செய்வார்? நிறுத்துவார். அதுவரையில் பொறுமையாக தேவ சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் துக்கத்தெல்லாம் அவர் சந்தோஷமாக என்ன செய்வார்? மாற்றுவார். ஆகாருடைய அழுகுரலை கேட்டு கர்த்தர் அந்த பிள்ளையினுடைய தாகத்தை தீர்க்கலையா? இஸ்மவேலை கர்த்தர் ஒரு பெரிய ஜாதி ஆக்கலையா? அதுபோல தான் உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், உன் கண்ணீரை கண்டேன், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்கள் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். ஆகார் சொல்லுது பாருங்க, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு. இன்னைக்கு உங்கள் எல்லாருடைய கண்ணீரையும் அவர் காண்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய கரங்களை கர்த்தர் பிடிப்பார். உங்கள் பிள்ளைகளை பெரிய ஜாதி ஆக்குவார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் கண்டிப்பாக நிறுத்துவார். உங்கள் பிள்ளைகளுக்காக இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம், வடிக்கிற கண்ணீர் ஒரு நாள் வீண் போகாது. அதான் சொல்கிற, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்புன்னு தாவீது சொல்கிறார். அப்போ கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், கண்டிப்பாக குடும்ப தலைவருடைய சிறையிருப்பு மாறும், நம்ம பிள்ளைகளுடைய சிறையிருப்பு மாறும். நம்ம பிள்ளைகளும் கணவன்மாரும் எந்தெந்த காரியத்தில் சிறைப்பட்டு கிடக்கிறாங்களோ, அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரிமார்களும் ஒவ்வொரு தாய்மார்களும் நம்ம கண்ணீரோடு ஜெபிக்கும் போது அவருடைய சிறையிருப்பு கண்டிப்பாக என்ன செய்யும்? மாறும்.
கர்த்தர் அவளை சந்திப்பார், ரட்சிப்பார், சபையில் கொண்டு வந்து நம்மளை சாட்சியாக நிறுத்துவார். அது நிறுத்தும் வரையிலும் தான் யோபு அருமையாக சொல்கிறாரு, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் என்ன செய்யும்? காணும். உங்கள் சொந்த கண்கள் கண்டிப்பாக காணும். உங்கள் கணவர் பிள்ளைகள் மீட்கப்பட்டு சபையில் வந்து தேவனை ஆராதனை செய்வதை உங்கள் சொந்த